நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 21 தேதி, குரோதி வருடம் தை மாதம் 8 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? தேய்பிறை அஷ்டமி. யாரை வழிபடலாம்? காலபைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். ஒப்பந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களின் வருகைகள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மனை சார்ந்த பணிகளால் ஆதாயம் அடைவீர்கள். மற்றவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும். திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். பணியாட்களிடம் அனுசரித்து செல்லவும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த வருத்தங்கள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, உணவு சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பணிகளின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கவும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். விருச்சக ராசி அன்பர்களே, அனுபவ பேச்சுக்களால் பலரையும் கவர்வீர்கள். வீடு மாற்றும் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும். அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படுவீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவுகள் மத்தியில் மரியாதை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும். அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் மூலம் நன்மை கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, வியாபாரம் நிமித்தமான சில வியூகங்களை அமைப்பீர்கள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தனவரவு ஓரளவு இருக்கும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும்.